போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால எக்கச்சக்க படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு முக்கியமான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன். இந்த படத்த இப்ப நான் ரீசென்ட்டா தான் தியேட்டர்ல பார்த்தேன். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் அப்படின்ற படம் தான் இந்த லாக்டவுன்ங்க. இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல்ல பண்ணியிருக்காய்ங்க. இது மட்டும் இல்லாம சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன் மற்றும் பலர்ன்னு இந்த படத்துல நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அந்த காலகட்டத்துல நடக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நெறைய இடத்துல வேலை தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. எங்கேயும் வேலை கிடைக்கல. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, "இந்த மாரி எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க வெளிய கூட்டு போறாங்க. அப்ப எதர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு ஒண்ணு போறாங்க. அங்க வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் அனுபமா லைஃப்ல நடந்துருங்க. அதிலிருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த லாக்டவுன் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அப்பா, அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காய்ங்க. ஏன்னா, அனுப்பாம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருவாங்க. அப்பா, அம்மாக்கு தெரியாம அத சமாளிக்கணும், சமாளிக்கணும் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணுவாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் அவங்க அத சமாளிச்சாங்களா, இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்த யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒருத்தர் "அவசரப்பட்டியே குமாரு" அப்படின்னு ஒரு டயலாக் ஒண்ணு பேசியிருப்பாருங்க. அவரு தான் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் ஏ.ஆர். ஜீவா. படத்த ரொம்ப சூப்பராவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பார்க்கிறப்ப எல்லா படம் மாரி இது காமனா இருக்கு. என்னடா ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கும். அதுவும் கிளைமாக்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸா இருக்கும். மொத்த தியேட்டரே அமைதியாயிடுச்சுங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு தான் வெளிய வருவீங்க. அது நீங்க ரொம்ப லைட் ஹார்ட்டட் பெர்சனா இருந்தனா கிளைமாக்ஸ பார்த்துட்டு அழுக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ரகுநாதன் அண்ட் சித்தார்த் விபின் இவங்க 2 பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ அது ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. அனுப்பமா இவங்களோட கெரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்குங்க. அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துல டாப் நாட்ச்சா இருக்குங்க. இந்த படம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகுற மாரி இருந்தது. தள்ளி, தள்ளி, தள்ளி இப்ப ஜனவரில ரிலீஸ் ஆயிருக்கு. போர் அடிக்குது ஏதாவது படத்துக்கு போலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீக் கண்டிப்பா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச்சான மூவியா தான் இருக்கும். இந்த லாக்டவுன் படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றத அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. வட்டா